நம்ம ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் எப்பேற்பட்ட பந்தம் இருக்கு தெரியுமா? ஒரு குட்டி கதை சொல்கிறேன். கண்ணனோட தனக்கு கல்யாணம் நடந்தால் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றுறேன்னு நம்ம ஆண்டாள் அவங்க குலதெய்வமான கள்ளழகர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்களாம். கள்ளழகருக்கு 100 பானையில் வெண்ணையும் 100 பானையில் அக்கார அடிசலும் நெய்வேத்தியமாக பண்ணுறேன்னு வேண்டிக்கிட்ட ஆண்டாள் அதை நிறைவேற்றாமையே பெருமாளோட கலந்துட்டாங்களாம். 4000 வருஷத்துக்கு அப்புறம் வந்த நம்ம ராமானுஜர் ஒரு நாள் இந்த வேண்டுதல் பற்றி தெரிஞ்சதும் ஆண்டாள் சொன்ன மாதிரியே கள்ளழகருக்கு நெய்வேத்தியம் பண்ணாராம். வேண்டுதலை முடிச்சுட்டு வில்லிபுத்தூர் கோவில் போனப்போ ஆண்டாளோட சன்னதியில் அண்ணான்னு ஆண்டாளோட குரல் கேட்டுச்சான். அவளோட நீண்ட நாள் ஆசைய கடமையாக நினச்சி பூர்த்தி பண்ணதால் ராமானுஜரை கோதாகிரஜர், அதாவது ஆண்டாளோட சகோதரன்னு கூப்பிடுறது வழக்கமா. ராமானுஜருக்கு ஆண்டாளோட வேண்டுதல் பற்றி தெரிய வந்த பாசுரம் என்னன்னு நாளைக்கு பார்ப்போமா?